உடல் நோய்களை குணப்படுத்தும் தலம் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக கருதப்படுகிறது. அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் போன்ற நாயன்மார்கள் 7ஆம் நூற்றாண்டில் இத்தலத்தை பாடல்களில் புகழ்ந்துள்ளனர். 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள், குறிப்பாக ராஜேந்திர சோழன், கோயிலை விரிவுபடுத்தி பல திருப்பணிகள் செய்தனர். பல்லவர்களும் இத்தலத்தில் வழிபாடு செய்ததாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மார்க்கண்டேய முனிவர் உபதேசித்தபடி வான்மீகி முனிவர் இங்கு இறைவனை வழிபட்டு முத்தி பெற்றார். அதனால் திருவான்மியூர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இது 275 பாடல் பெற்ற சைவ தலங்களில் ஒன்றாகும். இந்த கோயிலில் வழிபட்டால் உடல் நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. விபூதி, பால், நீர் கலந்து வழங்கப்படும் பிரசாதம் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை. அதனால் நேரடியாக இறைவனை வழிபடுவதால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பிப்ரவரி முதல் மார்ச் வரை மகா சிவராத்திரி மற்றும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை பங்குனி பிரம்மோற்சவம் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. அந்த திருக்கோவில் திருவான்மியூரில் உள்ள அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயமாகும்.